யாழ்ப்பாணத்தில் திருவருள் நிறைந்த நல்லோர் நகரில் கந்த பிள்ளை சிவகாமி பெற்றாருக்கு வந்தோரி தாரங்கள் நாவல பெருமான் செந்தமிழ் வளம் பெறும் யாழ்ப்பாணத்தில் திருவருள் நிறைந்த நல்லோர் நகரில் கந்த பிள்ளை சிவகாமி பெற்றாருக்கு வந்தோதி தாருங்கள் நாவல பெருமான். 1822ஆம் ஆண்டு மார்கழி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தார். இவர் இளம் வயதிலேயே தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருத மொழிகளையும் வேதம், ஆகமம், புராணம் முதலான நூல்களையும் பயின்று தெளிந்தார். அந்நாளில் அந்நியர்கள் நாட்டை அடிமை கொண்டு ஆங்கிலமே அரச மொழி, கிறிஸ்தவமே அரச மதம் என்று அதிகாரப்படுத்தியதை கண்டார். சைவ ஆலயங்கள் இடித்து அழிக்கப்பட்டு சைவர்கள் கிறிஸ்தவர்களாக்கப்படுவதையும் கண்டு கொதித்து எழுந்தார். சிவபெருமானே முழுமுதற் கடவுள், இவனுக்கு ஒப்பான தெய்வம் தேடினும் இல்லை என பிரச்சாரம் செய்ய தொடங்கினார். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவருமாவார், சிவ சிவ என்பார் சிவகதிதானே, சிவ சிவ என்கில தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவருமாவார், சிவ சிவ என்பார் சிவகதிதானே என்ற திருமூலர் வாக்கை நினைத்தார். அக்காலத்தில் கிறிஸ்தவ பாடசாலைகளே இருந்தன. கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அங்கு கல்வி கற்க முடியும், தமிழை கற்க முடியாது. இதையெல்லாம் கண்ணுற்று கவலையுற்றார் நம் சுவாமி. தமிழையும் சைவத்தையும் வளர்த்தலே தன் இலட்சியம் என உறுதி பூண்டார். இதற்கு வழி கல்விதான் என துணிந்தார். பிள்ளைகள் தமிழையும் சைவத்தையும் கற்பதற்கு பாடசாலைகளை நிறுவத் தொடங்கினார். 1848 வண்ணார் பண்ணையில் சைவ பிரகாச வித்தியாலயத்தை நிறுவத் தொடங்கினார். ஊர்கள் தோறும் சைவ புலவர்கள் மூலம் சைவ பாடசாலைகளை தொடங்கி வைத்தார். கல்வி கண்ணை திறந்து வைத்தார். கற்றோராக நம் மக்கள் சொல்லும் செந்தமிழ் சைவனரே தலைத்து ஓங்கிட வழிவகுத்தார். கல்வி கண்ணை திறந்து வைத்தார். கற்றோராக நம் மக்கள் சொல்லும் செந்தமிழ் சைவனரே தலைத்து ஓங்கிட வழிவகுத்தார். தமிழித்தானே சைவ பாடங்கள், பால பாடங்கள், சைவ வினாவிடைகள், இலக்கண நூல்கள் அத்தனையும் எழுதி வெளியிட்டார். செய்யுள் வடிவில் எழுந்த நூல்களை வசன நடையில் வெளியிட்டார். சைவ தமிழ் பணிக்காக முழு நேரத்தையும் செலவிட்டார். இப்பணிகளை இலங்கையில் மட்டுமன்றி தமிழ்நாட்டிலும் மேற்கொண்டார். இவரது கல்வித்திறனை பாராட்டி திருவாடுதுறை ஆதீன நாவலர் என்ற பட்டம் வழங்கி கௌரவித்தது. நாவல பெருமான் சைவ பிரசங்க முறையை தோற்றுவித்தார். இவரது மாணவ பரம்பரை எங்கும் உருவானது. சைவமும் தமிழும் தலைத்து ஓங்கிட வழி செய்த நாவலர் 1879ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் மக நட்சத்திரத்தில் சிவபெருமானின் திருவடியை சேர்ந்தார். இவரது பிரிவை தாங்காது சீவை தாமோந்தர பிள்ளை அவர்கள் நெல்லை நகர் ஆறுமுக நாவலர் பிறந்திலே சொல்லும் தமிழங்கே, சுருதியங்கே, எல்லவரும் மேற்கு, புராண ஆகமங்கள் அங்கே, பிரச்சாரங்கள் அங்கே என அவரின் செயல்களை சொல்லி சொல்லி பாடினார் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.